நாம் வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர். சரி, அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. அவ்வளோதான். அங்கே புத்தி சொல்கிறார் ஒரு தகப்பனை போல. இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு சுகப்படுத்துகிற சிலுவை. சுகப்படுத்துகிற சிலுவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை சுகமாக்குகிற தகப்பனாக இருக்கிறார். பவுல் இங்கே சொல்லும் பொழுது 12வது வசனத்தில் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்களே. காலைதோறும் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் நம்மளுடைய குரூப்பில் அதிகாலை ஜெபம் 5 to 6 மணிக்கு 5லேருந்து 6 மணி வரைக்கும் அதிகாலை ஜெபம் செய்கிறதுக்காக லிங்க் அனுப்புகிறோம். நிறைய பேர் வராமல் இருக்கிறீங்க. கூடுமான வர நீங்கள் அதில் கலந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு அது ஆசீர்வாதம். தேவனை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள்னு சொல்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அதனால் அந்த முதல் மணி நேரத்தை தேவனுக்கு நான் நமக்காக அதை செலுத்துகிறோம். சரிங்களா? நமக்காக அதை செய்கிறோம். ஆகவே அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். குழுவாக கூட்டமாக சபைக்காக தரிசனங்களுக்காக தேசத்துக்காக ஜெபிப்பது என்பது மிகுந்த பலன் உள்ளது. ஆமென். அதனால் அதில் நீங்கள் இணைந்து கொள்ளும்படி உங்களை பட்சமாய் கேட்கின்றோம். கர்த்தர் நல்லவர். இங்கே பவுல் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. நான் இந்த வார்த்தையை வச்சு சிலுவையில் ஆண்டவர் நமக்காக என்னென்னலாம் இந்த வார்த்தைக்குரியதாக நமக்கு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே முதல்ல நம்மளை அழைத்த தேவன், உங்களை அழைத்த தேவன். நம்ம ஒவ்வொருவரையும் யார் தான் அழைச்சிருக்கிறாருன்னா தேவன் தான் நம்மை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்துருக்கிற இன்விடேஷன் எங்கேருந்து வந்திருக்கு தெரியுமா? உங்களுக்கு உண்டான அழைப்பு எங்கேருந்து வந்துச்சா? சொல்லுங்க, வார்த்தை சொல்லுங்க. தேவனே நம்மை அழைச்சிருக்கிறார். அப்படிதான் வேதம் சொல்லுது. நானும் அதை நம்புகிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். என்னுடைய அழைப்பு, ஏன்னா எனக்கு தெரியும் என்னுடைய நிலை என்ன, என்னுடைய ஸ்தானம் என்ன, நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கிறேங்கிறத அது ரெண்டையும் வேறு பிரித்து பார்க்கும் பொழுது இந்த அழைப்பு என்பது எந்த மனிதனிடத்திலிருந்து வரலை, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தே எனக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் சொல்கிறாரு, உங்களை அழைத்த தேவன். ஆமென், அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அது 1:9. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். அழைத்தார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும். எல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் வாசிக்கிறீங்களா? எல்லாரும் படிக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து இன்னொரு தடவை வாசிக்கலாமே. அவர் நம்முடைய கிரியைகளின்படி, உங்கள் சத்த உயர்த்தி, நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து
பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஒரு பரிசுத்த ஒரு அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேர் நமக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது சிலரெல்லாம் மனப்பூர்வமாக வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சிலரெல்லாம் வேண்டா வெறுப்பா சொல்லுவாங்க. சரிங்களா? பல விதங்களில் இன்றைக்கு அழைப்பு என்பது கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி அழைச்சிருக்கிறாருன்னா பரிசுத்த அழைப்பினாலே. ஆமென். வார்த்தை எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்களேன். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்தார். அது யாருக்குள்ளாக? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. கிறிஸ்து இயேசு எங்க வெளிப்பட்டார்? சிலுவையிலே. அப்போ உங்களுடைய அழைப்பு, என்னுடைய அழைப்பு எங்க ஆரம்பிக்குதுன்னா சிலுவையின் வழியாகத்தான் நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஒருத்தருக்கு நம்ம போய் சொல்றோம், எதை தான் சொல்றோம்? இயேசு பிறந்தார், அவர் வாழ்ந்தார், சிலுவையிலே மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், அவர் மீண்டும் வரப்போகிறார் என்ற இந்த சுவிசேஷ வார்த்தை தான் ஒரு மனிதனை ரட்சிப்பிற்குள்ள கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அதை தான் நீங்கள் 2 தீமோத்தேயு 1:9 சொல்லும் பொழுது சொல்றாரு, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்கல. என்னுடைய கிரியை என்னமோ நான் நல்லதா இருந்ததுனால அவர் என்ன செய்யல? ரட்சிக்கல. அப்படி யாராவது இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா இல்லை. வேதம் சொல்லுது எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள்னு வேதம் சொல்லுது. அப்ப அப்படி இருந்த நம்மை கடவுள் இந்த உலகத்துக்கு நம்மை தேடி வந்தாராம். ஆமென். நம்முடைய கிரியைகளின்படி, என்னுடைய செயல்களின்படி தேவன் என்னை ரட்சிக்கல. அப்ப யாருடைய தீர்மானம்? அவருடைய தீர்மானம், அனாதி தீர்மானம், இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே உண்டான தீர்மானம். எபேசியர் 1:4 சொன்னது போல, அவர் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமா இருப்பதற்காக இந்த உலகம் அஸ்திபார போடுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள், அந்த வார்த்தை முக்கியம், யாருக்குள்ளாக? கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய அழைப்பு என்பது சிலுவையில ஆரம்பிக்கிறது. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உண்டான அழைப்பை நாம் எப்போ பெற்றுக்கொள்கிறோம் என்றால் சிலுவையிலே எனக்காக இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று நம்பும் பொழுது. ஆமென். அந்த அழைப்பு பரிசுத்த அழைப்பு, கிருபையின்படி உண்டான அழைப்பு. ஆமென். அல்லேலூயா. ஆகவே இப்படி நம்மை அழைத்திருக்கிறார். இப்படி அழைத்த தேவன். ரெண்டாவது, அந்த அழைக்கும் பொழுது நம்முடைய நிலை என்னவா இருந்துச்சு? நம்ம இந்த ஒரு வார்த்தையை வச்சு 5 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்மை ஆண்டவர் அழைக்கும் பொழுது நம்முடைய நிலை என்ன தெரியுமா? பாவமும் பாவங்களும் நிரம்பி இருந்துச்சான். பாவமும் பாவங்களும். பாவம் என்பது என்ன? வாசிக்கலாமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 16:9. பாவத்தை குறித்தும், பாவங்களே இல்லை, பாவத்தை குறித்தும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அந்த வார்த்தையை. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். அப்போ பாவம் எதுன்னு இந்த வார்த்தை சொல்லுது? யாரை விசுவாசிக்கல? இயேசுவை, மேசியாவை விசுவாசியாதபடியினால் அவர் என்ன சொல்றாராம்? அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்து. அப்போ பாவம் என்பது என்னன்னா, யாரெல்லாம் கடவுளை நம்பலையோ, யாரெல்லாம் கடவுளை விசுவாசிக்கலையோ அதுதான் பாவம். ரூட், வேர் பாவம் இதுதான். இந்த நம்பிக்கையும் இந்த விசுவாசமும் சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேலே வளர்ந்து வருகிற ஃப்ரூட்டு எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் பிசாசு எங்கேயே கை வைக்கிறான்? ரூட்லேயே கை வைக்கிறான். நம்மளை அறிய முடியாதபடி நம்முடைய கண்களை அவன் என்ன பண்ணியிருந்தான் தெரியுமா? ஒரு காலத்தில் குருடாக்கி வச்சிருந்தானா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 3:4 இருந்தே படிங்க. 3:4. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3:4. எங்கள் சுவிசேஷம் மறை பொருளாய் இருந்தால்
கெட்டு போகிறவர்களுக்கே அது. வேதம் சொல்லுது யோவான் 3:16 யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். ஆனா இங்க இந்த வார்த்தையை எப்படி மேட்ச் பண்ணி பாருங்க. எங்கள் சுவிசேஷம் ஒருவனுக்கு மறை பொருளா இருந்தா அது யாருக்கு அப்படி இருக்குமா? அப்போ சுவிசேஷம் வெளியாக்கப்பட்டிருந்தா அங்க என்ன வரும்? கெட்டு போவது இல்லை. ஆமே. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அவருடைய சுவிசேஷத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கடவுள் நமக்கு அவருடைய சுவிசேஷத்தை, அந்த நல்ல செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம்? யார சொல்றீங்களே? நான் என்ன ஆகிறது இல்லை, கெட்டு போவது இல்லை. எத்தனை பேர் கரம் உயர்ச்சி இது எனக்கான வார்த்தைன்னு பெற்றுக்கொள்றீங்க? ஐ ரிசீவ் த வேர்ட் ஆஃப் காட். ஆமே. இந்த சுவிசேஷத்தை நான் நம்புறேன். இந்த சுவிசேஷம் எனக்கு வெளியாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் கெட்டு போவது இல்லை. ஒருவேளை அது மறை பொருளா இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது அப்படி இருக்குமா? 4வது வசனம் படிங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம், சுவிசேஷத்தின் ஒளி. அவர்களுடைய மனதை என்ன பண்ணி வச்சிருக்கானா? குருடாக்கி வச்சிருக்கிறான். அப்போ உங்களுக்கு எனக்கு இந்த சுவிசேஷத்தின் ஒளி என்ன பண்ணியிருக்கு? வெரி குட். என்னுடைய அந்த இருளான குருடான அந்த பகுதியில் எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வெளிச்சத்தை தந்திருக்கிறார், ஒளியை பிரகாசிக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தின் ஒளி. ஏன் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, ரோமர் 1:16-17 சொல்லுது, இந்த சுவிசேஷந்தான் ஒரு மனுஷனுக்கு தேவ பலனாக இருக்கான். இந்த வார்த்தையை வாசிங்க. வெட்கப்படே. எது தேவபலன்? சுவிசேஷம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் அந்த சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன பண்றது இல்லை, வெட்கப்படுறது இல்லை. நம்மளை இன்னைக்கு ஒரு ஏதாவது ஒரு டேப்லெட் நம்ம எடுக்கிறோம்னா சில நேரம் நமக்கு அந்த ஸ்ட்ரென்த்து நம்ம ஃபீல் பண்ணுவோம், ரெக்கவர் ஆயிடுவோம். 10 பேருக்கு சொல்லுவோம், 100 பேருக்கு சொல்லுவோம். யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேருக்கு நம்ம மருத்துவராக மாறி இதை வாங்கி சாப்பிடுங்க, இது உங்களை என்ன பண்ணும்? ஹீல் பண்ணும், அது உங்கள் சரீரத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கும், நீங்கள் இந்த உணவு எடுத்துக்கோங்க. ஏன் சொல்கிறோம்? நம்ம பலன் அடைஞ்சதுனால. பவுல் இங்கே என்ன தெரியுமா சொல்கிறாரு? இந்த சுவிசேஷம் ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி இருக்கான்? தேவ பலனாய் இருக்கிறது. அதனால நான் யூதருக்கும் சொல்லுவேன், கிரேக்கனுக்கும் சொல்லுவேன், பார்க்குற யாருக்குனாலும் சொல்லுவேன், அந்த சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன படுறதே இல்லை, வெட்கப்படுறதே இல்லை. அவ்வளோ வல்லமை நிறைந்த சுவிசேஷம். ஒரு நாள் அது கெட்டு போக வைக்காது. ஆமென். அதனால தான் இங்கே பவுல், அதே பவுல் தான் இந்த 2 கொரிந்தியர் 4:4 சொல்றாரு, இந்த தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளா இருக்கக்கூடிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை, ஆனா நமக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு கையை உயர்த்தி ஒரு நன்றி சொல்லுங்களேன். ஆண்டவர், உங்க சுவிசேஷத்தை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்கப்பா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரை. உங்க சுவிசேஷத்தின் ஒளியை என் மனதிற்குள்ள பிரகாசிக்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரை. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நீங்க தான் ஆண்டவரை. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்போ அந்த பாவ நிலையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தது கல்வாரி சிலுவை. அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் அவர் கடந்து வந்ததுனால தான் நமக்கு இந்த சுவிசேஷத்தின் ஒளி நம்மளை பிரகாசத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறது. ஆமென். அது ஒரு நாளும் நம்மை வெட்கமடைய செய்யவது, வெட்கப்பட்டு போக விடாது, நம்மளை தலைகுனிய வைக்க
விடாது, அது நம்மளை பலப்படுத்தும். சிலுவை குறித்த அந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமா இருக்கான், ரட்சிக்கப்படுகிற நமக்கு என்னவா இருக்கு? தேவ பலன். இந்த சுவிசேஷத்தின் வார்த்தையை கேட்கணும். இந்த சுவிசேஷம்னா என்ன? நம்மளை பலப்படுத்துகிற அந்த சுவிசேஷத்தினுடைய வார்த்தை என்னன்னா, வார்த்தை சொல்லுது, இந்த சுவிசேஷம் எந்த ஒரு மனிதனையும் கெட்டு போக விடாது. என்னை கெட்டு போக செய்யாத ஒரு நல்ல செய்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அவருடைய சாயல், தேவனுடைய சாயலாக வந்தவர் தான் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சுவிசேஷத்தின் ஒளி என்னை பிரகாசிக்க பண்ணுகிறது, என்னை வெளிச்சத்துக்குள்ளே நடத்துகிறது, என் மனதை திறந்திருக்கிறது. ஆமென். இந்த பாவத்திலிருந்து. 2வது, பாவங்கள். ஒரு மனுஷன் கடவுளை விசுவாசிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள்னா நிறைய உலகத்தில் இருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரே கடவுள்கிட்ட போய் அவனை போட்டு தள்ளிரு அப்படின்னு போய் என்ன செய்கிறாங்க? அதே கடவுள்கிட்ட போய் அவனை நீ என்ன செஞ்சிரு, 2ஐயும் என்ன செஞ்சுது? வாங்கிக்கிட்டு 2ஐயுமே வேலை செய்யுது. ஏன்னா இவன் நம்பிக்கை அப்படி இருக்கு. அதனால அந்த நம்பிக்கையே அவனுக்குள்ள வேலை செய்யுது. நடக்குதா? ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டது தெரியுமா? இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதாவது யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில், தேவர்களுக்கெல்லாம் நீர் எப்படிப்பட்டவராக இருக்கிறீர்? பெரியவராக இருக்கிறீர். உமக்கு ஒப்பானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எதெல்லாம் இப்படி தெய்வமாக பார்த்தனோ அவைகளுக்கெல்லாம் நீர் அப்பாற்பட்டவரா இருக்கிறீங்கிறதான் அந்த வார்த்தை சொல்லுது. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ஆராதிக்கிற தேவன் ஒப்பில்லாத தேவன், எதற்குமே இதுக்கு சரியானவர் என்று ஒப்பிடப்பட முடியாத அளவுக்கு உயர்ந்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார்? உங்க கண்கள் இந்த வார்த்தைக்குள்ள போகட்டும். அவர் பரிசுத்தத்தில் மகத்துவமானவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவர். உமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம உயர்த்தணும். இந்த சுவிசேஷத்தின் வார்த்தை நம்மளை என்ன பண்ணுதான்? பலனடைய செய்கிறது. இப்போ இப்படி நான் ஆண்டவரை அறிய 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 நான் ஆராதிக்கிற கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அது போலவே நான் மாற்றப்படுகிறேன். நான் கடவுளை அறியாம பாவத்துக்குள்ளேயும் பாவத்தினால் வந்த பாவங்களையும் நம்ம இந்த உலகத்தில் செய்து கொண்டு இருந்தோம். ஒரு காலத்தில் அப்படிதானே இருந்தோம். வாசிக்கலாமே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை படிங்க. அந்த போது சிஸ்டர், பாவங்களை நீங்க பன்மையில போட்டிருக்கு பார்த்தீங்களா? யோவான் 16:9 படிக்கும் பொழுது பாவம் சிங்கிள், இங்க பாவங்கள் பன்மையில போட்டிருக்கு. பாவம்லாம் எது சொல்லுங்க பார்ப்போம். வேதம் இதெல்லாம் சிலதெல்லாம் டிஃபைன் பண்ணி சொல்லுதுல்ல, எதெல்லாம் பாவம்? பாவங்கள் எதெல்லாம்? அநீதி எல்லாம் பாவம். அப்ப எது நீதி? இயேசுவை அறியாதது பாவம், அநீதி. 2வது, அவர் சொன்ன வழிகளை மீறுவது, நியாய பிரமாணத்தை மீறுவதே. அவர் நமக்கு எதெல்லாம் நல்லது, இதை செய்யாதன்னு சொன்னாரோ அதை எங்கெல்லாம் மீறுகிறோமோ அது எல்லாமே தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கு? பாவமாக இருக்கு. அப்போ நம்முடைய பாவங்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு தெரியுமா? இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நாம் பாவங்களுக்கு செத்து
நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார், சிலுவையின் மேல் சுமந்தார். அப்ப பாவத்திலிருந்தும் பாவங்களில் இருந்தும் இந்த சிலுவை நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க? அப்ப இனிமே பாவமோ பாவங்களோ என் மேல என்ன செய்ய முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. அப்பப்போ வரும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் நம்மளை சுற்றி நெருங்கி தான் இருக்கு. ஆனா அவைகளை நம்ம என்ன செய்யணுமா? உதறி தள்ளணும். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவையே பார்த்து, உங்களுக்காக நான் எனக்காக ஒரு ஓட்டத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? நியமித்து வைத்திருக்கிறார். அதிலே பொறுமையோட கூட ஓடக்கடவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை நீங்க உள்வாங்குங்க, இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப கடவுள் சிலுவையின் வழியாக பாவத்திலிருந்தும் பாவங்களில் இருந்தும் எனக்கு விடுதலையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவத்திலிருந்து உண்மை அறியாம நான் இருந்தேன்ப்பா, உங்களை விசுவாசிக்காத நிலையில இருந்தேன். எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து, உண்மை விசுவாசிக்கக்கூடிய இருதயத்தை தந்து, ஆண்டவர் உண்மை அறியக்கூடிய ஒரு ஆண்டவரை கண்களை எனக்கு திறந்து, ஆண்டவரை பாவங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்களை உங்க சரீரத்துல சுமந்து தீர்த்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவர் உங்க சரீரத்துல சுமந்து தீர்த்திருக்கிறீங்க. ஆண்டவரே பாவத்துக்கு செத்து நாங்கள் நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே, நீங்க தாமே உங்களுடைய சரீரத்துல எங்க பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்துட்டீங்க. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:3. எப்படி சொல்றாரு பாருங்களேன். அந்த வார்த்தை எத்தனை பேருக்கு அது உங்களை உயிர்ப்பிக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்த்து. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனே அதை செய்தாராம். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை, தன் மடியில செல்ல பிள்ளையா இருந்த குமாரனை எந்த சாயலாக? பாவ மாம்சத்தின் சாயலாக. சொல்லுங்களேன். இந்த வார்த்தையெல்லாம் அப்படி எப்படி சொல்றது, முத்துங்க. இந்த வார்த்தையெல்லாம் விலையேற பெற்ற முத்து. தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி அவருடைய மாம்சத்துல என்னுடைய பாவத்தை, சொல்லுங்க யாருடைய பாவத்தை? யாருடைய பாவத்தை? என்னுடைய பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். திருவிழியத்துல முடிவு கட்டினார் அப்படின்னு போட்டிருக்கு. முடிவு கட்டிட்டாரு. யார் செஞ்ச பாவமோ, நிறைய தடவை நம்ம வாயில சொல்றோம்ல, இப்படி என்னை போட்டு வாட்டி வதைக்குது அப்படின்னு சொல்றோம்ல. ஒரு நாளும் சொல்லாதீங்க, எவன் செஞ்ச பாவமும் நான் செஞ்ச பாவமும் இப்ப எனக்கு இல்லை. ஏனென்றால் எனக்காகவே ஒரு குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் என் தேவனாகிய கர்த்தர் அவரை அனுப்பி மாம்சத்தில் என்னுடைய பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்துக்கு ஒரு முடிவை கட்டி இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள அது பேலன்ஸ் செய்யும். வேதம் சொல்லுது, 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம்
13வது வசனத்தை வாசிங்க. ம் 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 விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளும் அது என்ன செய்யுமா? கடவுளுடைய வார்த்தை நம்மளை நோக்கி புறப்பட்டு வருது. பாவத்தையும் பாவங்களையும் அவர் கல்வாரி சிலுவையிலே அவருடைய சரீரத்தில் பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் இந்த உலகத்துக்கு வந்து என்னுடைய பாவத்தை அவருடைய மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதற்கு ஒரு முடிவை கட்டினார். இதை சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்குள்ள பாவத்தின் வல்லமை கிரியை செஞ்சுட்டே இருந்தாலும் இந்த வார்த்தையை அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. அந்த மேற்கொள்வதற்கான பலனை கடவுள் உங்களுக்கு தருவார். இது மாத்திரை சரிங்களா? இது ஒரு டேப்லெட், இது ஒரு டானிக். அதாவது டானிக்கை குடிச்ச உடனே ஹீல் ஆயிருமானா ஆகாது. தொடர்ந்து கொஞ்ச நாள் என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? சாப்பிடணும். டாக்டர் சொல்லுவாங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணால் தானே இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வீக்காகி வந்திருக்கீங்க. நம்ம எப்போவுமே உடனேலாம் போயிட்டு மருத்துவர் என்ன செய்ய மாட்டோம்? ஆக்க மாட்டோம். ஒன்று அரைவாசி இல்லை முக்கால்வாசி இல்லைன்னா கடைசி நிமிஷத்தில் தான் போய் பார்ப்போம். அப்போ சொல்லுவாங்க எல்லாம் டேமேஜ் ஆகி வந்தால் என்ன பண்ணுறது? ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். வார்த்தை அப்படி எடுத்துக்கோங்க. அது சரீரத்துக்கு அவங்க சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை உங்கள் ஆவிக்கு எடுத்துக்கோங்க. உங்கள் ஆத்மாவுக்குள்ளே இருக்கிற அந்த பாவத்தின் வல்லமை ஜெயிக்கிறதுக்கு இந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்துங்க. தேவனே நீங்கள் எனக்கு செய்யும்படி பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்குற பலியாகவும் நீர் எனக்காக வந்திருக்கிறீங்க. என்னுடைய பாவங்களை உங்கள் சரீரத்தில் சுமந்து தீர்த்திருக்கிறீங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டீர். அது எனக்கு என்ன செய்யாது? என் மேலே ஆளுகை செய்ய முடியாது. இதை சொல்லிக்கிட்டே இருங்களேன். அந்த பாவத்தை ஜெயிக்கக்கூடிய பலனை கடவுள் உங்களுக்கு தருவார். வேதவசனம் இல்லைன்னா பொய்யா போயிரும்ல. வேத வார்த்தை சொல்லுது, இது மெய்யாகவே தேவனுடைய வசனம்தான். எப்போ அது நமக்கு பலன் செய்யணும்? நான் இங்கே இருந்து உங்கள்கிட்ட எவ்வளோ முத்தான விலையேற பெற்ற சொத்தான வார்த்தைகளை கூட நான் உங்களுக்கு கொடுக்கலாம். எப்போ அது உங்களுக்கு வேலை செய்யும் தெரியுமா? ஒவ்வொருவரும் அதை விசுவாசிக்கும் பொழுதுதான். கடவுள் நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்ல, இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருடைய விருப்பம். என்னவோ நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான். ஆனால் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி பிழையாம் பாலாக் ராஜாவுக்கு ஒரு தந்திரமான ஒரு யோசனையை சொல்கிறான். நீ அவங்கள கடவுள் இவங்களை ஆசீர்வதிக்கத்தான் செய்வேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஒன்று இவங்களை பண்ண வச்சுட்டேன்னா கடவுள் இவங்களை போட்டு தள்ளிடுவார்ப்பான்னு சொல்லி பாவம் செய்கிறதுக்கு சில ஆலோசனைகளை சொல்லி கொடுக்குறான். பாவம் செஞ்ச உடனே அங்கே என்ன வருது? கோபாக்கினை வருது, மரணம் வருது. சரிங்களா? அப்போ பிசாசனுடைய தந்திரம் என்னன்னா, நம்மளை பாவம் செய்ய வைக்கிறதும் அதை செய்ய வைக்கிறதுக்கு உண்டான காரியத்துக்குள்ளே நம்மளை நடத்துறதும் அவனுடைய வேலை. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளை என்ன பண்ண தான் விரும்புகிறாருன்னா, விடுதலையாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும். இதுதான் தேவனுடைய விருப்பம். அவர் அதை நம்ம பார்த்து சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறதா எனக்கு என்னது விருப்பம், எனக்கு பிரியம். அதை அப்படியே கேட்டுக்கிட்டு எஸ் லார்ட் நான் அதை அப்படியே விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா தான் அந்த வார்த்தை எனக்கு என்ன செய்யுமா? என்ன செய்யும்? விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது என்ன பண்ணுதா? பலன் செய்கிறது. அல்லேலூயா. கரமுயர்ச்சி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரை சொல்லுங்க, நான் உங்கள் வார்த்தையை விசுவாசிக்கிறேன்ப்பா. கரமுயர்த்தி சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே நான் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய பாவம், சாபம், மீறுதல், அக்கிரமம் எல்லாவற்றின் மேலேயும் நீங்கள் கல்வாரி சிலுவையில் பாவத்தை போக்குற பலியாக ஆண்டவரே சிலுவையில் நீங்கள் பலியாகி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே என்னுடைய பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக உங்கள் சரீரத்தில் தீர்த்திருக்கிறீங்க. ஆண்டவரை அதை நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. அது எனக்குள்ள பேலன்ஸ் செய்யட்டும். விட முடியாத காரியங்களில் ஆண்டவரே மக்களுக்கு ஒரு விடுதலை, இந்த வார்த்தையின் வல்லமை, சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே ஆண்டவரே உண்டான வல்லமை ஒவ்வொருவரையும் ஹீல் பண்ணுவதாக. ஆண்டவரே மறைந்து கிடக்கிற இருதயத்தின் ஆழத்தில், அந்த ரங்கத்தில் மறைந்து கிடக்கிற பாவங்களுக்குள்ள
ஒவ்வொருவருக்குள்ளாக உங்க வல்லமை, பாவத்தை பார்க்கிலும் பெரிய வல்லமை படைத்த உங்க வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளாக கடந்து சென்று இப்பொழுதே சுகம் உண்டாவதாக என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க கல்வாரி சிலுவையின் மரணம் எங்களை சுகமாக்க கூடியதாக இருக்குது ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம என்னமோ செஞ்சோம், பாவம். பாவத்தின் சம்பளம் என்னவா? மரணம். பாவத்தினுடைய கூலி மரணம். அந்த கூலியை இப்ப யார் எடுத்துக்கிட்டா? அவர் எடுத்துக்கிட்டார். அவர் எடுத்துக்கிட்டு நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. கொலோசியர் 1:21 முன்னாடி எப்படி இருந்தோம்? ரெண்டு காரியத்தை சொல்றார். முன்னே அந்நியர். சொல்லுங்க, எப்படி இருந்தோமா? அந்நியர். சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. முன்னே பிரெயின்ல போய் அந்த வார்த்தை ஸ்டோரேஜ் ஆகட்டும். முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? அந்நியரா இருந்தேன். அப்புறம் எப்படி இருந்தேன்? துர்க்கிரியைகளினாலே மனதிலே. அப்ப என் மனது இப்ப அப்படியே கெட்டு போன நிலைமையில இருந்துச்சான். இப்படி இருந்த என்னை அவருடைய விருப்பத்தை சொல்றார். அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? பரிசுத்தராக, குற்றமற்றவர்களாக, கண்டிக்கப்படாதவர். அவருடைய விருப்பம். தேவனுடைய நம்மளை குறித்த விருப்பம், தேவனுடைய நம்ம ஒவ்வொருத்தரையும் குறித்த விருப்பம் என்ன தெரியுமா? பரிசுத்தராக. பரிசுத்தராக முதல்ல. ரெண்டாவது என்னது? குற்றமற்றவர்களாக. மூணாவது என்னது? கண்டிக்கப்படாதவர்களாக. அவருக்கு முன்னாடி நாம் போய் நிற்கும்படியாக. படிங்க, அந்த வார்த்தையை படிங்க, வார்த்தையை படிங்க, வார்த்தையை படிங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே இருந்த என்னை. இப்படி படிங்க, இப்படி படிங்க, என்னைன்னு படிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்கள் ஆயும் இருந்த என்னை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் அவருக்கு முன் நிறுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது அல்லேலூயா என்னை என்ன பண்ணி இருக்கிறாரா? ஒப்புரவாக்கி இருக்கிறார். யாரோடு கூட? அவரோடுனா யாரோடு கூட? பிதாவாகிய தேவனோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி இருக்கிறாரா? அப்போ ஒப்புரவாக்குறதுக்கு முன்னாடி பிதா என் மேல கோபமா இருந்தாரா? இல்லையா? அப்புறம் இதுக்கு ஒப்புரவாக்கணும்? நான் சும்மா குறுக்கு கேள்வி கேட்குறேன் பிரதர்ட்ட. வர டக்குன்னு சொல்லிட்டாங்க. இல்லை, அப்போ யார் எதுக்காக ஒப்புரவாகணும்? ஒப்புரவாக நீங்கள் ரியலாக நினச்சி பாருங்கள். ஒருத்தரோட நம்ம போய் ஒப்புரவாக்கணும்னா அங்கே என்ன ஒப்புரவாகிறதுக்கு முன்னாடி எப்படி என்ன நிலைமை இருக்கும்? சண்டை இருக்கும், 2 பேருக்குள்ள பிரிவினை இருக்கும், மனஸ்தாபம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ இடையில ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார்? அங்கிட்டும் பேசுவார், இங்கிட்டும் பேசி நாட்டாம வேலை பார்த்து நம்மளை என்ன பண்ணுவாங்க? ஒன்று சேர்க்கிற வேலையை செய்வாங்க. இப்போ இது நமக்கான நிலைமை, சரியா? இது மனிதர்களுடைய இயல்பு. இந்த வார்த்தையில் ஒப்புரவாக்குனார்னா யாரோடு ஒப்புரவாக்குனாருங்கிறது தெரிஞ்சிருச்சு, பிதாவோடு. அப்போ இங்கே என்ன, பிதாவுக்கு நமக்கு சண்டை இருந்துச்சா? அப்போ என்னதான் எந்த பக்கத்தில் தவறு இருந்துச்சு? பாவம் செஞ்சதுனால நாம சத்ருவா இருந்தோம். அப்புறம் வேற சொல்லுங்கம்மா. நம்ம குமாரனுக்கு விரோதமாக நம்ம இருந்ததுனால குமாரன் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு கடவுளுக்கு ஒரு கேப் இருக்குல்ல. இல்லை, இங்கே பிரச்சனை பிதா நம்ம மேலே கோபமாக இருந்தாரா இல்லை நாம பிதாவின் மேலே கோபமாக இருந்தோமா? எங்கே பிரச்சனை இருக்கு? உங்களுடைய பிதாவை குறித்த உங்களுடைய வெளிப்பாடை சொல்லுங்க. நான் கேட்குறது பிதாவை குறித்த உங்களுடைய வெளிப்பாடு என்ன? இந்த வார்த்தையின்படி. வெரி குட்.
வருவாங்க பிரதர், வருவாங்க. எனக்கு ஒரு நேரம் இருந்துச்சுல, எல்லாருக்கும் ஒரு நேரம் இருக்கு. அப்போ பிரச்சனை, பிதா என்னை கண்டு அவர் ஓடி போகலை, பிதா என்னை தள்ளலை. யார் தான் தள்ளி போனா, யார் தான் ஓடி போனா? நம்ம தான் ஓடிப்போம், நம்ம தான் தள்ளி போனோம். இதுதான் என்னுடைய டிசைன். இப்படி தான், அதாவது பொய்யானதை நம்ம வாங்கிக்கிட்டோம். ஒரிஜினல் டிசைனுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காகவே குமாரன், அந்த வார்த்தையை போடுங்கம்மா, கொலோசையர் 1:21. அப்படி மாறிட்டோம். நம்ம தான் அந்நியரானோம். கடவுள் நம்மளிடத்திலிருந்து அந்நியராக மாறவே இல்லை, நமக்கு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தார். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சுவிசேஷம் கேட்ட உடனேலாம் நான் என்ன செய்யலை, ரட்சிக்கப்படல. ஆனால் ரட்சிக்கப்படுவதற்காக வேண்டியே எனக்கு ஒரு அம்மா அப்பாவை கொடுத்து, அவங்களுக்கு ஒரு அம்மா அப்பாவை கொடுத்து, அவங்க சந்ததியிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுமைக்காரங்க, பாவம் செஞ்சு பாவத்தை துணிகரமாக செய்கிற சந்ததிக்குள்ளே இருந்து நான் ஒருத்தி வர வேண்டும் என்பதற்காகவே எல்லாரையும் உயிரோடு வச்சிருக்கிறாரு. அப்போ அவங்கள அப்படியே விட்டுணுமானா இல்லை, அவங்களுக்கும் சுவிசேஷம் போயிருக்கு. எங்கள் தாத்தா இங்கே இருந்தாங்க. எங்கள் தாத்தாவுக்கு 4 பிள்ளைங்க. எங்கள் அப்பா தான் இன்றைக்கி இருக்கிறாரு. எங்கள் பெரியப்பா இருந்தார். அவர் நல்லா படித்தவர். படிச்சுட்டு இருக்கிற காலேஜில் படிக்கும் பொழுது சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்டாராம். பைபிளை வீட்டுக்கு கொண்டு வந்தாருங்கிற காரணத்துக்காக எங்கள் பெரியப்பாவை வீட்டுக்குள்ளே எங்கள் தாத்தா ஏற்றுக்கல. பைபிளை நெருப்பில் போட்டு எரித்தவர் தான் எங்கள் தாத்தா, எல்லாருக்கும் தெரியும். நெருப்பில் போட்டு எரித்தவர் இங்கே இருந்தார். வரும்போது எல்லாம் சில பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும், பீடி குடிச்சிட்டு உட்காந்துருப்பார். ஒன்றுமே சொல்ல முடியாது, ஏன்னா வயசாயிடுச்சு. ஆனால் எங்களை பார்த்தார். கடவுள் நமக்கு செய்கிற நன்மைகளை பார்த்து எல்லாத்தையும் தூக்கி உதறி தள்ளிட்டு ஒரு நாள் வந்தார். அம்மா, இந்த இயேசுநாதர் எனக்கு வேணுமா? எந்த செயல் செஞ்சது? வேதத்தை நெருப்பில் போட்டு எரிச்ச நபர் இப்போ கேட்குறாரு, இந்த இயேசுநாதர் நல்லா அற்புதம் செய்கிறாருமா, அதிசயம் செய்கிறார், உங்கள் கூட இருக்கிறத நான் பார்க்குறேம்மான்னு சொல்லி எங்கள் பாட்டிக்கிட்டையும் சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அல்லேலூயா. தேவன் அவங்களுக்கும் உணர்த்திக்கிட்டே இருந்தார், நான் உன் கூட இருக்கிறேன், உன் ஆத்மா எனக்கு ரொம்ப முக்கியம், நீ என்னுடைய சாயல், என் பிள்ளை, நான் தான் உன்னை உண்டாக்குனேன், நான் தான் உன்னை உருவாக்குனேன், உனக்காக தான் எல்லாவற்றையும் படைச்சிருக்கிறேன், நீ வா அப்படிங்கிற அழைப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பிரதர் சொன்னது போல் ரட்சிக்கப்படாமல் வெளியே இருக்காங்களே அவங்களுக்கும் கொடுக்குது. சூரியனை பார்த்தா மனுஷனுக்கு தெரியணும், இந்த சூரியனை யார் உதிக்க பண்ணுகிறா? ஒரு வல்லவர் இருக்கிறாரே, சரியா அது உதிக்குதே. எந்த மனுஷனும் போய் உதிக்கட்டும்னா சொல்லி உதிக்குது. சந்திரன் வருது, நட்சத்திரங்கள் வருது, மழை வருது, இயற்கையிலிருந்து உண்டாகிற எல்லாமே வருது. மனுஷன் யோசிக்கணும், இதெல்லாம் ஒரு அழைப்பு தான். வாயை திறந்து மனுஷன் போய் சொல்றான், ஏசு உங்களை நேசிக்கிறாருங்க, வேண்டான்னு தள்ளுறாங்க. எத்தனை பேர் நீங்களாம் தள்ளியிருக்கீங்க? நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனை பேர் ஏசுநாதர் வேண்டான்னு தள்ளுன ஆட்கள் இங்க உட்கார்ந்துருக்கோமா இல்லையா? இந்த ஏசுநாதர் வேண்டாம் அப்படின்னு தள்ளுன ஆட்கள் உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ கடவுள் நம்மிடத்திலிருந்து தூரம் போகல, நான் தான் தூரம் போயிட்டேன். எனக்குள்ள பாவத்தின் வல்லமை இருந்ததுனால நான் தான் அவரை பார்க்க முடியாம மறைச்சுக்கிட்டேன். அழைப்பு கொடுக்கிறாரு, இந்த பாவத்தின் வல்லமை நம்மளை அவரிடத்துல போய் என்ன செய்யவே முடியல, சேர்க்கவே முடியல. அப்ப இதற்கு ஒரு பரிகாரம் தேவை என்றுதான் குமாரனாகிய இயேசுவை பாவ மாம்சத்தின் சாயலாக, பாவத்தை போக்கும் பலியாக நமக்காக அனுப்பி தந்தார். வார்த்தை பாருங்க, சொல்லுது பாருங்களேன். அவருக்கு முன்னாடி ஒரிஜினல் டிசைன், என்னை படைச்சப்போ நான் பரிசுத்தம் உள்ளவளாக, யாரும் என்னை குற்றப்படுத்தவே முடியாத நிலையில, கண்டிக்கப்படாத நிலையில தான் என்னை ஆண்டவர் படைத்தார். அந்த ஒரிஜினல் டிசைனுக்குள்ள என்னை கொண்டு வருவதற்காக அவர் நிற்கிறாராம். அவருக்கு முன்னாடி நான் நிற்கும்போது தலையை குனிஞ்சுக்கிட்டு குற்ற மனசாட்சியோட, பாவத்தின் தன்மையோட நான் நிற்கக்கூடாது என்பதற்காகவே இந்த பூமியிலேயே ஆண்டவர் அதை சரிகட்டும்படி யாரை அனுப்பினார்? குமாரனாக இயேசுவை. அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணம் என்ன அவரோடு கூட ஒப்புரவாயிடுச்சு.
இப்ப என் வாய் அப்பா பிதாவைன்னு கூப்பிடுதுங்க. என் மனசுக்குள்ள குற்ற மனசாட்சி இப்ப இல்ல. இந்த மனசாட்சி அவருடைய ரத்தம் என்ன செஞ்சிருக்கான்? சுத்திகரிச்சிருக்குன்னு சொல்லுது வேதம். அவருடைய ரத்தம் என் குற்ற மனசாட்சியை நீக்கி சுத்திகரிச்சிருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? என் குற்ற மனசாட்சியிலிருந்து எனக்கு அவருடைய ரத்தத்தினால விடுதலை உண்டாயிருக்குங்க. வார்த்தை சொல்லுது. இப்ப நான் அவரை அப்பான்னு கூப்பிடுறேன். தூரமா இருந்த என்ன இப்ப பக்கத்துல ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் பக்கத்துல அவரோடு கூட இணைஞ்சு, இதுதான் ஒரிஜினல் டிசைன். இந்த டிசைனுக்குள்ள என் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி தந்து அவரோடு கூட என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒப்புரவாக்கி இருக்கிறார். அப்போ என் தேவன் என் மேல ஒரு நாளும் எப்படி இல்லை? இது போதும், புரிஞ்சுக்கணும். என் தேவன் என் மேல எப்பவும் கோபமா இல்லை. என்னை அவர் நேசிக்கிறார். ஏன்னா அவருடைய தன்மை. பிதாவாகிய தேவன் கோபமா இருக்கிறார் என்று இருக்கா, வேற எப்படி இருக்கு? ஒரு வார்த்தை அந்த ரெவலேஷனை பிடிங்க. தேவன் எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவே இருக்கிறார். அன்பா இருக்கிறார், அப்படி இல்லை, அன்பாகவே இருக்கிறார். அவ்வளவுதான். அந்த அன்பின் வெளிப்பாடு தான் யாரு? குமாரனாகிய கிறிஸ்து எனக்கு. ஆமென், அல்லேலூயா. அன்பாகவே இருக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் இப்படி உங்க கடவுளை உங்க மனதுக்குள்ள வைங்க, கொண்டு போங்க. இதுதான் உங்களுக்குள்ள வேலை செய்யும். உங்க முன்னாடி நீங்க ஒரு மனதுக்குள்ள ஒன்றை நம்பி தவறானதை நம்பி தவறானதை ஏற்றி வச்சுட்டே இருந்தீங்கன்னா அதனுடைய விளைச்சல் பார்க்கணும். நீங்க நல்லதை என் தேவன், நான் ஆராதிக்கிற என் தேவன் என் மேல அன்பாய் இருக்கிற ஒரு தகப்பன், எனக்காகவே ஒரு குமாரனை அனுப்பி தந்த ஒரு தகப்பன், என்னுடைய பாவத்தை அந்த குமாரனுடைய பாவ மாம்சத்தின் சாயலிலே சுமந்து தீர்த்த சரி கட்டின ஒரு தகப்பன். அல்லேலூயா. அப்படி அவருக்கு முன்பதாக நான் பரிசுத்தமாக, குற்றம் சாட்டப்படாதவளாக, கண்டிக்கப்படாதவர்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? தைரியமா போய் நிற்கிறேன். அப்பா, நான் உங்க சமூகத்துக்கு ஆதி காலத்துல கிறிஸ்துவுக்கு முன்னாடி, சிலுவைக்கு முன்னாடி இப்படி ஒரு ஸ்லாக்கியம் இருந்துச்சானா கிடையாது. ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருந்துச்சா? யார் மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும்? ஒரு கூட்டம் மட்டும்தான். பிரதான ஆசாரியன்னு கடவுள் யாரை மட்டும் வச்சிருந்தாரோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு. அந்த கிருபாசனத்துல போய் அவரை தொடறதுக்கு, அந்த கிருபை, அந்த மகிமையை பார்க்கறதுக்கு எல்லாம் க்ளோஸா பக்கத்துல போய் பார்க்கறதுக்கு ஆபிரகாமின் சந்ததியா இருந்தாலும் அந்த ஆரோனுடைய பிள்ளைகள்லையும் ஒரு கூட்டம் தான், ஒரு சந்ததி தான். ஆனா இன்றைக்கு யாரா இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, உன் நிலைமை எந்த நிலைமையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எல்லாரும் என் பக்கத்துல வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறியா? ஒன்று மட்டும் செய், என் பக்கத்துல வா. நான் உனக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. நான் ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். அப்பா, நான் உங்க சமூகத்துல உங்க பாதத்துல நான் வரேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்மளை அவர் சமூகத்துல அர்ப்பணித்தாலே போதும், மீதியானதை அவர் செய்வார். அல்லேலூயா. இது ரெண்டாவது. மூணாவது, நாம் சீக்கிரம் பார்த்து முடிக்கலாம். மூணாவது, ராஜ்யத்தின் கதவு இந்த சிலுவையில தான் திறக்கப்படுது. 1 தெசலோனிக்கேயர் 1:11 சொல்லும் பொழுது, தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் நம்மை அழைத்தார் அப்படின்னு போட்டிருக்கு. நம்மளை எதற்காக அழைச்சாரா? ராஜ்யத்துக்காக அழைத்தார். எதற்காக அழைச்சார் சொல்லுங்க? ராஜ்யத்துக்காக. வாசிக்கலாமே. கொலோசையர் 1:13 அடுத்த வசனம். நமக்கு உண்டாயிருக்கிறது இந்த ஸ்லாக்கியம். இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள் ராஜ்யத்துக்காகவே நமக்கு அழைப்பாங்க. இப்போ சேர சோழ, நம்ம நாட்டை ஆண்ட சேர சோழ
பாண்டியர்கள் இருந்தாங்க. அவங்க மட்டும்தான் ராஜாக்கள் என்ற ஸ்தானத்தில் இருப்பாங்க. மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க சொல்லுங்க? பிரஜைகளாக, அப்புறம் அடிமைகளாக. அந்த ராஜா என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் செய்யணும். ராஜா பக்கத்தில் போய் யாராவது ஒரு குடிமகன் போய் உட்காந்துட முடியும்? எப்படி அவங்கள வணங்கணும்? தலை குனிஞ்சு அவர் வரும்பொழுது என்ன செய்யணும்? நான் ராஜாவை உமக்கு அடிமை. அப்படி இருந்தால் இன்னைக்கு எப்படி இருந்திருக்கு? நான் இப்படி நின்று பிரசங்கம் பண்ணியிருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நான் அப்படின்னு சொல்லியிருக்க முடியுமா? இப்படி ஒரு ஆலயத்தை கட்டியிருக்க முடியுமா? ஏன்னா எல்லையெல்லாம் யாருக்குள்ளே தான் இருக்குது? ராஜாவுக்கு. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அங்கே நடக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி தெரியுமா வச்சிருக்கிறாரு? அந்த ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த ராஜாவுக்கு பிள்ளையாக. அல்லேலூயா. ஒரு ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாவோட பிள்ளைக்குத்தான் அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் உரிமைங்க. இன்னைக்கு நம்மளை அப்படி அந்த உரிமையாளர்களாய் தேவன் நம்மளை மாற்றி வச்சிருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் அழைத்திருக்கிறார். அந்த ராஜ்யம் என்ன ராஜ்யம் தெரியுமா? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு ராஜா யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்களும் நானும் அடிமைகளாக இல்லை, பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேருக்கு இது மகிழ்ச்சியை தருது? அல்லேலூயா. இந்த கல்வாரி சிலுவையின் வழியாகத்தான் இது நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனாலதான் வார்த்தை 14 சொல்லும் பொழுது அவருக்குள், அவருடைய இரத்தத்தினாலே, குமாரனாகிய அவருக்குள், குமாரனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி அந்த ராஜ்யத்தின் கதவை திறந்து, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தின் கதவை திறந்து என்னை எங்கே கொண்டு வந்து இப்போ வச்சிருக்கிறாரு? அந்த ராஜ்யத்துக்குள்ள. எப்படி வச்சிருக்கிறாரு தெரியுமா? பிள்ளையாக வைத்திருக்கிறார். ஒரு உறவுக்குள்ள என்னை கொண்டு வந்திருக்கிறார். இதற்காகவே உங்களை அழைத்தும் இருக்கிறார். அல்லேலூயா. நாலாவது போகலாம். அந்த வார்த்தையை 1 தெசலோனிக்கர் 1:11 படிங்க. 11 1 தெசலோனிக்கர் 1:9 அம்மா 2:11. இந்த இப்போ நான் படித்தோம்ல, ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் அழைத்த தேவன். அது எத்தனை வசனம்? 11 தானம்மா? 11 2:11. அதிகாரத்தை மட்டும் மாற்றி சொல்லிட்டு 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். 11. ராஜ்யத்துக்கும் இன்னொன்று எதுக்கு அழைச்சிருக்கிறாரா? மகிமைக்கு. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் இன்னொன்று ஒன்னையும் வச்சிருக்கிறார். என்னதான்? மகிமை. மகிமை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 30 வரைக்கும் வாசிக்கலாம். முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு அல்லேலூயா. தேவன் நம்மை அவருடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்க சொல்றாரு 30 பாருங்களேன், 30 பாருங்க. எவர்களை முன் குறித்தாரோ, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் என்னை அழைத்தார், என்னை நீதிமானாய் மாற்றினார், என்னை மகிமைப்படுத்தியும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா.
இதற்காகவே ஆண்டவர் நம்மை அழைச்சிருக்கிறார். இந்த மகிமையை கொடுப்பதற்கு, நமக்கு இந்த மகிமையை கொடுப்பதற்கு இயேசு மிகப்பெரிய கிரயத்தை செலுத்தினார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. உயர்ச்சி, அதாவது இந்த மகிமையை நமக்கு கொடுக்கும்படிக்கு குமாரனாகிய கிறிஸ்து என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இன்னொரு வார்த்தையை படித்தா நமக்கு இன்னும் தெளிவாக புரியும். 24 லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 26வது வசனம் படிங்க. வேண்டியதில்லையா என்று சொல்லி, அப்படின்னா என்ன சொல்றாரு? அங்க சிலுவை மரண பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கதான் அவர் சொல்றது, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா? அப்ப நமக்கு இந்த மகிமையை தர அவர் தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக மாறி மரண வரைக்கும், சிலுவையின் மரண வரைக்கும் கீழ்ப்படிந்து நம்மை நாமே ஒப்பு கொடுத்து, தம்மை தாமே ஒப்பு கொடுத்து மரணத்தை சந்தித்தார். மரணத்தை அவர் மேற்கொண்டார், மரணத்தை அவர் எதிர்கொண்டார். இப்படி எதிர்கொண்டதுனால பிதாவாகிய தேவன் அவர் என்ன பண்ணாராம்? எல்லா நாமத்துக்கும் மேலாக அவரை உயர்ச்சி. அந்த அடுத்த வசனம் 16வது வசனத்தை படிங்கம்மா. 10-11 பிலிப்பியர் 2:10-11. முடங்கும்படிக்கும் தந்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு மகிமை கிறிஸ்துவுக்கு வர, பிதாவுக்கு வர என்ன தெரியுமா இன்னைக்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து தான் யாரா? கர்த்தர். நாவுகள் யாவும் அதை என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக என்ன செய்யணும்? இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் வரும், ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி வாழ்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா? சந்தோஷமா இருக்கு. டிவிக்கேன்னு கத்த பார்த்தா ஒரே ஆர்ப்பரியம். அதுக்காக நான் டிவிகேக்கு போட சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க, அப்படியெல்லாம் இல்லை, சொல்கிறேன். அப்படியே அவங்க சொல்ல மியூசிக் வேற டங்குன்னு போடுறாங்களா, அப்படியே சுறுசுறுன்னு வாலிய பிள்ளைகளுக்கு அப்படியே எகிருது பிளட்டு. ஒன்றுமே செய்யாததுக்கே இப்படி எகிரணும்னா இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஒரு கர்த்தரை நான் நினைக்கும் போது என் பிளட்டெல்லாம் அப்படியே எகிரணுங்க. நீர் வாழ்கன்னு சொல்லணும், உங்க நாமம் உயர்க என்று சொல்லணும். இயேசுவி நாமம் வாழ்க, இயேசுவி நாமம் உயர்க, உயர்ந்திருப்பதாக. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய நாவுகள் என்ன செய்யுமா? அறிக்கை பண்ணும். என்னன்னு? இயேசுதான் கர்த்தர் என்று, கர்த்தரே தெய்வம் என்று எல்லாருடைய நாவுகள் என்ன செய்யும்? அறிக்கை பண்ணும். அந்த அளவுக்கு மகிமையாது கொண்டு வந்திருக்கிறது. நமக்கும் மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். ரோமர் 8ல சொல்றாரு, இக்காலத்து பாடுகள், இக்காலத்து பாடு 17-18 ரோமர் 8ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. சுதந்திரரும் மாமே மாமே. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. கிறிஸ்து உடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். எப்படி ஆகும்? கீழே, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். பவுல் சொல்றாரு, நான் அவருடைய சுதந்திரரா இருக்கிறேன், அவருக்கு பங்காளியா இருக்கிறேன், அவருக்காக நான் பாடுபட்டால்
அவருக்காக இவ்வளெல்லாம் செஞ்ச தெய்வத்துக்காக நான் பாடுபட்டா எனக்கு பாக்கியம்தான். அது இனி வரப்போகிற மகிமைக்கு அது என்னதே கிடையாது. இந்த பாடுவும் இந்த மகிமையும் வச்சு பார்த்தா தராசுல இதுக்கு என்னவே இல்லை. ஒப்பிட முடியாத அளவுக்கு ஒரு மகிமையை கடவுள் உங்களுக்கு வச்சிருக்கிறார். இப்பவும் மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. இனி வெளிப்பட போகிற ஒரு மகிமையும் இருக்கிறதுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? கரமுயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? வெளிப்பட போகிற மகிமைக்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி. கடைசி ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். கடைசி சிலுவை மரணம். அந்த 1 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிங்க. நம்மளை ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு, மகிமையே கொடுத்துருக்கிறாரு, அதற்காகவே நம்மளை அழைச்சிருக்கிறாரு. இப்படியெல்லாம் செஞ்ச தேவனுக்கு நம்ம என்ன செய்யணுமா? பாத்திரராய் 11 பாத்திரராய் நடக்கணும். பாத்திரராய் நடக்கணும். எப்படி நடக்கிறது? என் வாழ்க்கைக்கு முன்மாதிரி யாரு? 1 பேதுரு 2:21. 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. இதற்காகவும் நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இன்னைக்கு எல்லாம் கல்வாரியை குறித்து தான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் எதுக்காக பாடுபட்டாராம்? கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். மேல உள்ள வசனத்தை படிச்சீங்கன்னா, குற்றம் செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கிலும் பிரதியா இருக்கும். 20ஆவது வசனம் சாமி, 20 மேல உள்ள வசனம் தான். அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனா என்ன கீர்த்தி? ஒன்றும் இல்லை. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியா இருக்கும். அப்படியே சிலுவைக்கு வாங்க. நம்மளை நிறைய நேரம் தவறு செஞ்சு நம்ம வாங்கி கட்டிக்கிறோம், அது வேற விஷயம். ஆனால் கிறிஸ்து என்ன தப்பு செஞ்சார்? சிலுவைக்கு முன்னாடி வாங்க. அவரை போய் இரவில் போய் கைது பண்ணாங்க. அவர் திருடினாரா? கொலை பண்ணாரா? இரவில் போய் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணிட்டு கொண்டு வந்து உண்மையே இல்லாத குற்றச்சாட்டுகளை அவர் மேலே சுமத்துறாங்க. அவர் ஏதாவது செஞ்சாரானா? ஒரு குற்றமும் அறியலை. இதுக்கு சாட்சி யார் தெரியுமா? நியாயம் தீர்த்த பிலாத்து சொல்றார், இவரிடத்தில் அப்புறம் எதுக்குங்க சிலுவை மரணத்தை நீ செய்யணும் அவர் சொல்லணும்? ஒரு குற்றத்தையும் பார்க்கலையா, ஒரு குற்றத்தையும் அவர் கண்ணுக்கு தெரியலையா. சிலுவையில போய் அரைகிற அளவுக்கு இவர் ஒரு பாவத்தையும் செய்யலையேன்னு வாய் சொல்லுது. ஆனா தீர்ப்பு என்ன சொல்லுச்சு? செஞ்சாருன்னு சொல்லல. நீ சொல்றீல சிலுவையில் அறையும் சொல்றீல, ஓ சத்தத்துக்கு நான் கொடுக்குறேன். அப்படின்னா கடவுளுக்கு கல்வாரி சிலுவையில் துரோகம் இழைக்கப்பட்டுச்சுங்க, அநீதி இழைக்கப்பட்டது. இந்த உலகம் அப்படித்தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் நீதி கிடைக்கணும். ஆண்டவரேனா நீதி கிடைச்சிருமா? கண்ணு முன்னாடி நிரூபிக்கப்பட்டார் இயேசு ஒரு குற்றமும் அறியாதவர் என்று. ஆனால் அவரை குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு சிலுவையில் கொண்டு போய் தள்ளுறாங்க. அதனால தான் சொல்கிறாரு, குற்றம் செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கிலும் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது, அதை பொறுமையோடே சகித்தார். பொறுமையோடே சகித்தார், அதுவே தேவனுக்கு. இதற்காகவே 21 இதனோட தொடர்ச்சி தான். இதற்காகவே நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோமா? அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வளோலாம் பாடு அவரை போட்டு குத்தி பராண்டி எடுத்து அவரை எப்படி சொல்றது, அப்படியே ஜவ்வு ஜவ்வா பிச்சு
உருவமற்றவராக நிறுத்தி. ஏசியா 52 பின்னாடி 2 வசனத்திலேருந்து படிச்சிங்கன்னா, உருவமற்றவராக ஒரு பிடிச்சு வச்ச ஒரு 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 சிலை போல அங்கே நிற்கிறாராம். அப்படி நொறுக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு இதெல்லாம் செஞ்சது யார்? பதில் சொல்லுங்க. இப்படியெல்லாம் அடிச்சது, இப்படியெல்லாம் துன்பப்படுத்தினது, இவ்வளோ காயப்படுத்தினது, அற்பமா பேசினது, அற்பமா எண்ணினதெல்லாம் யார் செஞ்சா? இன்னும் நல்லா கொஞ்சம் க்ளோஸ்ல போய் சொல்லுங்க. நம்ம தான் செஞ்சோம், நான் தான் செஞ்சேன். ஆனா நம்ம உன்னை நினைச்சோமா? ஏசி 53 எடுங்க. இல்லை இல்லை, அந்த வசனம் இல்லை, இல்லை அதுவும் இல்லை. 4வது வசனத்தை படிங்க. 4வது வசனம். நாமோ நிறுத்தி படிங்க, நிறுத்தி படிங்க. மேலே அப்படியே உருக்குலைக்கப்பட்ட நிலைமையில அவர் இருக்கிறாராம். எல்லாத்தையும் நாம தான் செஞ்சோம். செஞ்சுட்டு இப்போ நம்ம மனசு என்ன தெரியுமா சொல்லுது? நம்ம மனசு நம்ம எப்படி தெரியுமா எண்ணம்? இவர் யார் தெரியுமா? இவர் எப்படி தெரியுமா? நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று சரியாது. வாங்க, அதை தான் சொல்ல வரேன். அப்படி என்னணும் உண்மைதான், என்னணும் தான். அதனால தான் இத்தனையும் சிலுவையில் அப்படியே வாங்கிக்கிட்டு முதல் வாக்கியம் சிலுவையில் தொங்கும்போது சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு எதுக்கு மன்னிக்கணும்? ஏன்னா நம்ம நினைச்சோம்ல, இவரு பிதாவினால வாதிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எனக்குள்ள எண்ணணும்ல. இந்த எண்ணத்தை அவர் பார்க்குறாரு. பார்த்து சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும். யூதனுக்கு அந்த வார்த்தை போகுது, என்னை மேசியான்னு இவங்க நம்பல, அந்த வெளிச்சம் இல்லை, அந்த சுவிசேஷம் இவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கு, இது இவங்களுக்குள்ள இந்த வெளிப்பாடு இல்லை, மன்னிச்சிருங்க. சுத்தி யூதன் யார்? ரோமன் இருக்கிறான். இந்த ரோமனுக்கு மேசியானா ஏதாவது தெரியுமா? தெரியாது. அன்னைக்கு அவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? நான் ராஜ்யத்தை ஆளணும். ஒரு ராஜா என்ன செஞ்சிடக்கூடாது? எழும்பிடவே கூடாது. நான் உலகத்தையே ஆளுகிற ரோம பேரரசாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் ரோமனுக்கு என்னமா இருந்துச்சு. அதனாலேயே இவங்க யாரும் ஒரு ராஜா எழும்பிடக்கூடாது என்பதற்காகவே சிலுவையில் கொண்டு போய் அரைஞ்சாங்க. இது எல்லாத்தையும் அறிந்த தேவன் கிறிஸ்து நம்மளால சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்களேன், நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம பிதா அவர் அடிச்சாராம், அதையும் அவர் மன்னிக்கிறாருங்க. நம்ம ஒருத்தரை குற்றப்படுத்துகிறோம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் கிட்ட வந்து உன் மனைவி சொன்னதை கேட்டு நீ செஞ்சையான்னு கேட்கும்போது எஸ் லார்ட் அப்படின்னு சொல்லி தங்களை அர்ப்பணிக்கல. நீர் தந்த நானா கேட்டேன், உண்மையாக அவர் கேட்கல தான். நீர் தந்த அங்கே கடவுள் வந்து நீ எப்படி, நீ என்ன சொல்கிற, உனக்கு நன்மையாக இருக்க துணையாக இருக்கிறதுக்கு தானே நான் உன் மனைவியை தந்தேன், நீ எப்படி என்ன குற்றப்படுத்துறேன்னு கடவுள் அங்கே என்ன செய்யவே இல்லை, வாதிடவே இல்லை, அவனோடு அங்கே போராடவும் இல்லை. அடுத்த போரார் கடவுள் நம்மளை புரிந்து கொண்ட தெய்வம். என்னுடைய பலவீனம் என்ன, என்னுடைய அறியாமை என்ன, என்னுடைய மறைக்கப்பட்ட பகுதி என்ன, எல்லாவற்றையும் அறிஞ்சு தான் சிலுவையில் சொல்கிறாரு, ஆண்டவரே அப்பா பிதாவை இவங்களுக்கு மன்னிங்க, தாங்கள் செய்கிறது என்று இன்னது என்று அறியாமல் செய்கிறார்கள். இந்த வார்த்தை நம்மளை ஒவ்வொருவரையும் சுகமாக்கியிருக்குங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க இந்த மன்னிக்கிற வார்த்தை தான் என்னை சுகமாக்கியிருக்கு? இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்கினைக்குள்ளாக தான் தீர்க்கப்பட்டு கிடக்கணும். இந்த அன்னைக்கு அவர் பரிந்து பேசினார் பாருங்க, பிதாவே இவர்களுக்கு மணி. இவர்கள்ங்கிறதுல கொடுமைக்காரன், கொடுமையான கொடுமைப்படுத்தினவன், ஏளனமா பேசினவன், அற்பமா எண்ணினவன், முகத்துல காரி துப்பினவன், அவர் ராஜா என்ற ஸ்தானத்தை இழிவுபடுத்தினவன். ஒரு ராஜ கிரீடத்தை தலையில வச்சிருக்கணும், ஆனா இப்போ அவருக்கு என்ன கிரீடம் சூட்டப்பட்டிருக்கு? எவ்வளவு அவமானம் பாருங்களேன். அவருடைய தன்மை, அவருடைய சுயம்,
அவர் தேவனுடைய குமாரன் என்றதான அந்த ஸ்தானம் அத்தனையுமே அங்க உருக்குலைக்கப்படுது. உருக்குலைக்கப்பட்ட நிலைமையில உருக்குலைத்த நபர்களுக்காக, நல்லா கவனிங்க, உருக்குலைக்கப்பட்ட நிலைமையில உருக்குலைக்கப்படுத்தினாங்களே இவர்களுக்காக, எனக்காக, நாம் ஒவ்வொருவருக்காக சிலுவையில் வேண்டிக் கொள்கிறார். பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று இவர்களை மன்னியும். அவருடைய மன்னிக்கிற ஆற்றலை பாருங்களேன். அந்த சிலுவை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிலுவை குறித்த சம்பவம் தெரியுமா? அதுக்கு முன்னாடியே சிலுவை மரணம் இருந்துச்சு. அதில் என்ன தெரியுமா வந்துச்சு? யாருக்காவது தெரியுமா? சிலுவை மரணம் முன்னாடியும் சிலுவை ரோமர்கள் ஆட்சி செய்த, அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டில் அசிரியர்கள் பாபிலோனர்கள் காலத்திலிருந்தே இந்த சிலுவை வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவனாவது வாயை திறந்து ராஜ்யத்துக்கு விரோதமாக பேசினேன்னா உன்னை தொங்க விட்டுருவேன். சிலுவை மரணம்லாம் உடனே மரணம் வராது, ரொம்ப கஷ்டப்படுத்தி அப்படியே நிறுத்தி வச்சுருவாங்க. அவன் பல நாள் கழித்து பறவைகள், அப்படியே ஒரு கொடுமையான ஒரு மரணம், மற்றவங்களை பயமுறுத்தணுங்கிறதுக்காகவே உண்டாக்கப்பட்ட மரணம். ஆனால் ஒவ்வொருத்தனும் மறிக்கும் போது ஒன்று சொல்லுவானா, என்னை நீ கொன்னுட்டில, என் ரத்த பலி உன் மேலே வரும். அப்படின்னா என்னென்னா, என்ன சொல்லிட்டு அவன் மறிக்கிறாங்க, இதனுடைய பிரதிபலனை நீ பார்ப்ப. கீழே இருக்கிறவன் தன்னுடையவர்களை சிலுவையில் அரைஞ்சவன் என்ன சொல்கிறான், ஒரு ரோம போர்ச்சவனை 10 பேரனாலும் நான் கொல்லுவேண்டா. செலோபித்தியர்கள் அப்படின்னு ஒரு குரூப், அந்த கிளர்ச்சியாளர்கள் அன்னைக்கு அங்கே இருந்தாங்க. அவங்க எழும்புறாங்க, இந்த ரோமனை அடித்து நொறுக்கணும். சிலுவை மரணத்தை வச்சுக்கிட்டு, ரோமனுக்கு இந்த தண்டனை கிடையாது, மற்ற அத்தனை பேருக்கும் இந்த தண்டனை, நீ பயமுறுத்திட்டு இருக்கிறியா அப்படின்னு சிலுவை மரணம் அடுத்தடுத்து பழி வாங்குகிறதையே முன்குறிச்சு அது வரைக்கும் இருந்துச்சுங்க. கடைசியில் சிலுவையில் மறிச்சது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அவருடைய மரணம் பழி வாங்கிறத அங்கே கற்றுக் கொடுக்கல, ரிவெஞ்ச் எடுக்கிறத தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கல, மன்னிப்பை தாராளமாக வழங்குகிறார், அவருடைய அன்பை தாராளமாக வழங்குகிறார். என்னை குத்தினவனையும் நான் நேசிக்கிறேன், என்னை ஏளனம் பண்ணினவனையும் நான் நேசிக்கிறேன், என்னை இந்த நிலைமைக்கு நிறுத்தினவனையும் நான் நேசிக்கிறேன், என்னை குற்றப்படுத்தின ஒவ்வொருவரையும் நேசிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய 2 கரங்களையும் விரித்து வைத்து என்கிட்ட வாங்கன்னு சொல்லி ஒரு அழைக்கிற தெய்வம் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தெய்வம். அல்லேலூயா. அப்போ சிலுவை நமக்கு பழிக்கு பழி அல்ல, மன்னிப்பை கற்றுக் கொடுக்கிறது, மன்னிப்பை கற்றுக் கொடுக்கிறது. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அவருடைய மாதிரியை பின்பற்றி வாழ்வதற்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ள நிறைய காயம், நிறைய வலி. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் உங்களை காயப்படுத்துனுச்சுன்னு உட்காந்து பாருங்க. சூழ்நிலைகளினால உங்களுக்கு இருதயத்துக்குள்ள காயம் இருக்குது, பெற்றோர்களினால உங்கள் இருதயத்துக்குள்ள காயங்கள் இருக்குது, வலிகள் இருக்குது, வேதனைகள் இருக்குது. எனக்கு இதை செய்யலை, அது செய்யலை, ஆசிரியரினால காயப்பட்டிருக்கிறீங்க, கணவன் மனைவிக்கிடையே காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்படி பல காயங்கள் உள்ளே இருக்கிறத ஒரு நாள் எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்து அப்படி திறந்த புத்தகமாக திறந்து, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு வலிக்குதுப்பா. ஏன்னா வலி இருக்கிறதுனால நிறைய நேரத்தில் நம்மளோட அந்த வலியை போய் ஒருத்தர் தொட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேற மாதிரி மாறிடுறோம், நம்ம வேற மாதிரி மாறிடுறோம். ஆண்டவர் அந்த வலியின் ஆழத்துக்குள்ளே கடந்து போய் தான் இவர்களை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இவரை பார்த்து பார்த்து அவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க என் முன்னாடி இருக்கிற ஒருத்தரை திறந்த மனதோடு, உண்மையான தூய அன்போடு நேசிக்க முடியும், தூய மனதோடு அவர்களை மன்னிக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இருதய காயமும் சுகமாகாது, நாம் மற்றவர்களை மன்னிக்கவும் முடியாத இந்த மனது, எதுக்காக இயேசு வந்து என் மனதை சுத்திகரித்தாரோ அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி நானே அவரிடத்துல இருந்து இன்னும் நான் தூரமாக போயிடுவேன். அதனால் உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நான் பாத்திரமானா நடந்துக்கணும், தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் அழைத்த தேவனுக்கு நம்ம எப்படி நடந்துக்கணுமா? பாத்திரமானாய். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இந்த மன்னிப்புங்கிறது சிலுவையை நம்ம தூக்கி சுமக்கிறதுக்கு சமங்க.
அன்பு கூறது இருக்குங்கிற பாருங்களேன், சிலுவையை தூக்கி கொண்டு போறதுக்கு சமம். அதனால தான் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, இந்த மன்னிப்பை எடுத்துக்கோ, நான் காட்டின அந்த அன்பை எடுத்துக்கிட்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்றார். லூக்கா 23:34 வாசிங்க. ஆ 23:34 என்றார். இப்படி ஒரு போது இப்படி ஒரு அதுக்கப்புறமும் செய்கிறாங்க. ஆனால் கடவுள் வல்லமையுள்ள தேவன் அவருடைய மன்னிப்பையும் அவருடைய அன்பையும் நமக்கு தாராளமாக வழங்கியிருக்கிறார். இந்த வார்த்தை உங்களை குணமாக்கட்டும், இந்த வார்த்தை உங்களை சுகப்படுத்தட்டும். இந்த சிலுவையின் மரணம் நம்மளை சுகமாக்கக்கூடியதாக இருக்கிறது. சிறு வயதிலிருந்து கடந்து வந்த வலி வேதனைகளை சுகமாக்கக்கூடியதாக இருக்கிறது. எளிமை நின்று ஒப்பு கொடுப்போமா? நன்றி அப்பா, நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. நன்றி சொல்லுங்க, எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுங்க. சிலுவை என்னை அழைச்சிருக்கிறது ஆண்டவரே. தூரமாக இருந்த என்னை சமீபமாய் கொண்டு வந்தது சிலுவை அப்பா. ஆண்டவரே, உங்கள் கிருபையினால் நீங்கள் என்னை அழைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பாவத்தையும் பாவங்களையும் சிலுவையில் பரிகரித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆக்கினைக்குள்ளாக தீர்த்திருக்கிறீங்கப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் ராஜ்யத்தின் கதவு திறக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளே என்னை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறீங்கப்பா. உங்களுக்கு நன்றி, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரவான்களாக எங்களை மாற்றி வச்சிருக்கிறீங்க. எங்களை அழைத்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை நீதிமான்களாய் மாற்றி எங்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறீங்க ஆண்டவரே. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. இப்படி என்னை அழைத்த தேவனுக்கு நான் பாத்திரவானாய் நடந்து கொள்ள, ஒரு தகுதியான ஒரு பாத்திரவானாய் நடந்து கொள்ள, அதுவும் நீங்கள் முன்மாதிரி எனக்கு வச்சு போயிருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. குற்றம் செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கிலும் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதை பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுடைய பார்வையிலே பிரீதியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு விரோதமாய் இழைக்கப்படுகிற குற்றங்கள், எங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற அநீதியான காரியங்களை நாங்கள் மன்னிக்கிறவர்களாக, அவர்களை செய்கிற நபர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக நீர் அதை செய்து காட்டுனீங்கப்பா சிலுவையில். குற்றப்படுத்தினவர்களை, காயப்படுத்தினவர்களை ஆண்டவரே நீங்க மன்னித்தீர், நேசித்தீர், அரவணைத்து கொண்டீர் ஆண்டவரே. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தாங்கப்பா. உங்க நாமத்துக்கு மகிமையாக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள என் அப்பா எப்படி இருக்கிறாரோ அதே போல நாங்கள் நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒருவர் யாராவது சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுகப்படுத்துகிற அந்த சிலுவையை குறித்து ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே எங்களுக்காக செய்த மகத்தான காரியங்களை எங்கள் மத்தியில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் பேசுனீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை அறியாது இருந்த அந்த பாவத்திலிருந்து உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளை, உம்முடைய பிரமாணங்களை விட்டு ஆண்டவரே அநீதியான வாழ்க்கை வாழ்ந்த பாவங்களிலிருந்து கர்த்தர் நீர் எங்களை விடுதலை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் எங்களை பாத்திரராக நடந்து கொள்ளும்படி நீர் அழைத்த தேவன். நீர்
எப்படிப்பட்டவர் என்பதை அறியக்கூடிய ஆண்டவரே பிரகாசமுள்ள மனக்கண்கள் எங்களுக்கு இன்னும் உண்டாயிருக்கும்படியாக உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்நியராய் துர்க்கரியராக இருந்தோம்ப்பா ஆண்டவரே, உங்க அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறீங்களே ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, நீர் எங்களுக்காக செய்திருக்கிற ஆண்டவரே அந்த மன்னிப்பு, அந்த அன்பின் காரியங்கள், அன்பின் கிரியைகளை நாங்கள் பார்த்து பாத்திரராக நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய மகிமையை ஆண்டவரே, நீர் சொந்த குமாரன் என்கிற ஆண்டவரே மேன்மையை மகிமையை இழந்து ஆண்டவரே கீழ்ப்படிந்து ஆண்டவரே சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து உங்க மகிமையை விட்டு இறங்கினீங்களே, எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவரே உம்மை போல ஆண்டவரே இந்த பூமியிலே வாழ, உம்மை போல நேசிக்க, உம்முடைய வார்த்தையின் பிரமாணங்களிலே நடக்க ஆண்டவரே நீங்க கிருபை தந்திருவீராக. திரியேக தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களை நீங்க ஆளுகை செய்யுங்க. எங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக நீங்க கிரியை செய்யுங்க. சிலுவையின் மகத்துவத்தை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் இந்த நாட்களிலே அதிகமாய் புரிந்து கொள்ள ஆண்டவரே தகப்பனே உண்மையான ரட்சிப்பை எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள தெய்வமே நீர் ஆண்டவரே அப்பா பிரகாசமுள்ள மனக்கண்களை நீ திறந்திருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீங்க கிரியை செய்யுங்க. குடும்பங்கள் முழுவதையும் ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்க. ஊழியங்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.